இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் பிரசங்கியின் புத்தகம் 11:8. மனுஷன் அநேக வருஷம் ஜீவித்து அவைகள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் அவன் இருளின் நாட்களையும் நினைக்க வேண்டும், அவைகள் அநேகமாக இருக்கும். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். நம்மளோட ஆள் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமும் துன்பங்களும் இரண்டுமே இருக்கும். நாம் இப்போ எவ்வளோ சந்தோஷமான வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருந்தாலுமேவும் நம்ம கடந்து வந்த துன்பத்தின் பாதையை நினச்சி பார்க்க சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணம் கடவுள் நம்மளோட துன்பத்தில் இருந்து கடந்து வர செஞ்சார். அப்படி நம்ம நினச்சி பார்க்கும்போது இனிமேல் நம்மளோட வாழ்க்கையில் ஏதாச்சும் கஷ்டமான சூழ்நிலையை நம்ம சந்திக்கும்போது கடவுள் நமக்கு துணையாக இருந்து முன்னாடி கஷ்டமான பாதைகளை கடந்து வர செஞ்சது நமக்கு ஞாபகம் வரும். அது நம்பிக்கையாக மாறும். அந்த நம்பிக்கை விசுவாசமாக வளரும். கடவுள் நமக்கு செஞ்ச உதவியை நினைக்காம இருந்தோம்னா மறந்து போக வாய்ப்பு இருக்குது. அப்படி மறக்கும்போது நாம் நன்றி கெட்டவங்களாக ஆகிடுறோம். சில சமயம் நம்மளோட இறந்த காலத்தை நினைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பைபிள்லேயும் சொல்லப்பட்டிருக்குதான். ஆனால் இந்த வசனத்தில் கடவுள் செஞ்ச உதவியை நினச்சி பாருங்கன்னு சொல்கிறாங்களே தவிர இறந்த காலத்தில் மனுஷன் நமக்கு செஞ்ச துரோகத்தையோ இல்லை நம்மளோட இழப்புகளையோ நினச்சி பார்க்க சொல்லலை. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால் கடவுள் செஞ்ச உதவியை மட்டுமே நாம் நினச்சி பார்த்து எப்பயுமே கடவுளுக்கு நன்றி உள்ளவங்களாக இருப்போம். ஆமேன்.